2 BHK வீடு 1200 ஸ்கொயர் ஃபீட்னு வாங்கினேன். ஒரு விஷயத்தை நான் கவனிக்காதனால எனக்கு கிடைச்சது 800 ஸ்கொயர் ஃபீட் தான். ஃபிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரௌச்சர், எலிவேஷன், அமிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன் திங், கார்பெட் ஏரியானா என்ன, பில்டப் ஏரியானா என்ன, சூப்பர் பில்டப் ஏரியானா என்னன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கார்பெட் ஏரியானா நம்ம ரூமோட ஸ்பேஸ். ஒரு 10x10 ஒரு பெட்ரூம் அப்படின்னா இன்னர் வால் டு வால் கிடைக்கிறதா அந்த கார்பெட் ஏரியான்னு சொல்லுவோம். பில்டப் ஏரியான்றது நம்ம யூஸ் பண்ற ஸ்பேஸ். இன்டீரியர் வால் 4 இன்ச் வாலா இருக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் வால் 9 இன்ச் வாலா தான் இருக்கும். அது சேர்ந்தது தான் பில்டப் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் பில்டப் ஏரியா. சூப்பர் பில்டப் ஏரியான்றது நம்மளோட கார்பெட் ஏரியா, அப்புறம் வால் திக்னஸ் பிளஸ் நம்மளோட காமன் ஸ்பேஸ், அதாவது லிஃப்ட் ஏரியா, கார் பார்க்கிங், இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களோட சூப்பர் பில்டப் ஏரியா. எக்ஸாம்பிள் 1200 ஸ்கொயர் ஃபீட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல காமன் ஏரியா, லிஃப்ட் லாபி, வால் திக்னஸ் எல்லாமே அதுல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இது போக நமக்கு யூசபிளா கிடைக்கிற ஏரியா ஒன்லி 800 ஸ்கொயர் ஃபீட் தான். நீங்க பிளாட் வாங்க போறப்போ உங்களோட ரெக்வயர்மெண்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தா கார்பெட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கான்னு மட்டும் நீங்க பார்த்து வாங்குனீங்கன்னா போதும். இந்த வீடியோவை புதுசா அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.